97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த 75 லட்சம் ஓட்டுகளை கள்ள ஓட்டாக மாற்றி போட்டு ஜெயித்தது யார்? இந்த திமுக தானே. அதை நீக்கிற என்ன தப்பு? நானே கேக்குறேன். உங்க அப்பா செத்துட்டாரு, அப்ளிகேஷன் எடுத்து நீ கொடுத்தியா? முக ஸ்டாலின் அவர்களே, தேர்தல் ஆணையத்தை நீங்க கொடுத்தீங்களா? எங்க அப்பா செத்துட்டாரு, அவரு ஓட்டை நீக்கிறீங்க, நீங்க கொடுத்தீங்களா? எவனும் கொடுக்க மாட்டான், நானும் கொடுக்க மாட்டேன், யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த வேலை யாரும் செய்ய மாட்டான். அந்த வேலையை செய்யணும்னா ஒருத்தர் வேணும், அவன் தான் தேர்தல் ஆணையம். செத்தவ ஓட்டை நீக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே வேணாமா? அப்ப அவன் யாரு? அவன் தேர்தல் ஆணையம். நீ எத்தனை வருஷமா செத்தவ ஓட்டை நீயே போட்டு இருப்ப? எத்தனை வருஷமா டபுள் ஓட்டை நீயே போட்டு இருப்ப? எத்தனை வருஷமாக குடிபெயர் நிரந்தரமாக குடிபெயர்ந்த ஓட்டை நீயே போடுவ? அதை நீக்கிறதுக்கு ஒரு அதிகார மையம் வேண்டாமா? அப்படி ஒரு அதிகார மையம் வேண்டும் என்றால் அதுதான் தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குது. இது இப்போ நடக்குது. 2002 நடந்துச்சு. 2002 யார் ஆட்சியில் இருந்தா? நாம தான் ஆட்சியில் இருந்தோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. கூட்டணியில யார் இருந்தா? இந்த திமுக இருந்தது. நம்முடைய இந்த திமுக இருந்தது. அப்ப எஸ்ஐஆர் இருக்கும் போது 9 ஓட்டையை மூடிட்டு இருந்தீங்களா? ஏன் அப்போ வாய் தொடர்ந்து கேட்கலையே? இதே தமிழகத்தில் 2002 எஸ்ஐஆர் நடந்துச்சு. அப்போ பிஜேபியோட கூட்டணி இருந்தது திமுக. அப்ப வாயை திறக்கல. 2005 திரும்ப எஸ்ஐஆர் நடந்துச்சு. அப்ப இங்க கூட்டணி இருந்தது யாரு? காங்கிரஸ். மத்தியில காங்கிரஸ், மாநில திமுக. அப்பயே நீங்க கூட்டணி இருந்தீங்களே, அப்பயே வாய் திறந்து பேசல.